வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜஸ்ட் ஹிந்தி. நம்மளோட ஸ்போக்கன் வீடியோட லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம்? அதாவது கமாண்டிங் வேர்ட்ஸ், கட்டளையா சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் ஹிந்தில எப்படி உச்சரிக்கணும், கமாண்ட் பண்ணணும் அப்படிங்கறத எழுதியும் பார்த்தோம், உச்சரிச்சும் பார்த்தோம் இல்லையா? வாங்க இந்த வீடியோல அதே வார்த்தைகளை, அதாவது வா, போ, உட்காரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதையே ரெஸ்பெக்டிவா வாங்க, போங்க, உட்காருங்க எப்படி சொல்றது, பெரிய ஆளுகளை எப்படி சொல்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ், அதாவது மரியாதையா சொல்லு. போனது நம்ம கமாண்டிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சிங்குலர், அதாவது யங்கரை சொல்ற மாதிரி சொல்றது. இப்போ சொல்றது இங்கிலீஷ்ல எல்லாம் ப்ளீஸ் போட்டு சொல்றோம்ல, ப்ளீஸ் கம். அதாவது தமிழ்ல எப்படி சொல்லுவோம், வாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஆயியே, ஆயியே. இதுதான் உச்சரிப்பு. ஆயியே, ஆயியே அப்படின்னா வாங்க, வாங்க. இங்கிலீஷ்ல எழுதுறதுல ப்ளீஸ் கம் எழுதுறோம் இல்லையா? வாங்க. போன தடவை நம்ம பார்த்தது வா, அதாவது கமாண்டிங்கா சொல்றது, அதாவது கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இது ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ். ஆயியே, ஜாயியே, ஜாயியே. ஜாயியே அப்படின்னா போங்க, போங்க, அதாவது ப்ளீஸ் கோ, போங்க, போங்க, ஜாயியே. அடுத்தது என்ன வார்த்தை பார்த்தோம்? உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பார்த்தோம் இல்லையா? பைட்டியே, பைட்டியே. பைட்டியே, பைட்டியே, உட்காருங்க. உட்காருங்க. ப்ளீஸ் சிட். பைட்டியே, உட்காருங்க. உட்டியே, உட்டியே. உட்டியே, உட்டியே, எந்திரிங்க. அதாவது ப்ளீஸ் கெட் அப் அல்லது ஸ்டாண்ட் அப் சொல்லியிருந்தேன் இல்லையா? ரெண்டுக்குமே எந்திரிங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உட்டியே, பைட்டியே அப்படின்னா உட்காருங்க, உட்டியே எந்திரிங்க. காயியே, காயியே. காயியே. போன தடவை சொல்லியிருந்தோம்ல நம்ம காவோ அப்படி சொன்னோம் இல்லையா? அப்ப கா டூ அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா இது கா வரிசையில் வரக்கூடிய ரெண்டாவது கானா. சரியா? காயியே அப்படின்னா சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல ப்ளீஸ் போட்டு சொல்றது. சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ரெஸ்பெக்டிவா சொல்றோம். காயியே. பீஜியே, பீஜியே. பீஜியே, பீஜியே, குடிங்க. ப்ளீஸ் ட்ரிங்க் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குடிங்க. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் இன்னொரு தடவை சொல்லி பார்ப்போம். ஆயியே, ஆயியே அப்படின்னா வாங்க. ஜாயியே, ஜாயியே அப்படின்னா போங்க. பைட்டியே, பைட்டியே உட்காருங்க. உட்டியே, உட்டியே அப்படின்னா எந்திரிங்க. காயியே, காயியே சாப்பிடுங்க. பீஜியே, பீஜியே அப்படின்னா குடிங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம ரெஸ்பெக்டிவா சொல்லக்கூடிய வார்த்தைகள் சிலவற்றை ஹிந்தில எப்படி உச்சரிக்கிறது அப்படிங்கறத சொல்லியும் பார்த்தோம். அது எப்படி எழுதணும் அப்படிங்கறத எழுதி பார்த்தோம். அதாவது மரியாதையா சொல்லக்கூடியது. சரியா? இங்கிலீஷ்ல ப்ளீஸ் போட்டு சொல்றோம், நம்ம தமிழ்ல வாங்க, போங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம சிலவற்றை பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கிற போற விஷயம் என்ன அப்படின்னா, துப்பாக்கியால ஏற்படுற மரணங்கள்ல பிரேசில், அமெரிக்கா இதுக்கு அடுத்து இந்தியாவுக்கு உலக அளவுல 3வது இடத்துல இருக்கான். அதாவது இந்தியா 3வது இடத்துல இருக்கான். 1990 இருந்து 2016 வரைக்குமான பீரியட்ல கிட்டத்தட்ட 26,500 பேர் துப்பாக்கியால மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஒரு புள்ளி விவரம் சொல்லுது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பாருங்க. நம்ம வீடியோஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட் ஹிந்தி. ஈஸியா படிங்க, எளிதா பேசுங்க. இந்த நாளும் இனிய நாளே.